ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பூண்டு மிளகு வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க. பாத்திரம் லைட்டாக சூடேறினதும் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கொஞ்சோன்னு கருவேப்பிலையை போட்டுக்கிருக்கேன். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பூண்டு மிளகு பொடி சேர்க்குறதுனால ரொம்ப நல்லதுங்க. இப்போ காஞ்ச மிளகாய் 2 மிளகாய் எடுத்துருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கடலைப்பருப்பு டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் கடுகு போடுறதுக்கு முன்னாடி போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 10 பல்லளவு பூண்டு எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் பூண்டு நல்லா வதங்கணுங்க. அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். நம்ம போட்டிருக்கிற பூண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்க்குறேங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்க்குறேங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெள்ளைப்பூடு வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சாப்பாடு வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம சாப்பாடை உள்ளே போட்டுக்கலாம். போட்டு ஒரே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரே மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு. சூப்பர் டேஸ்ட்டில் பூண்டு மிளகு போட்ட சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் மதியம் லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.